ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா மக்கானான்னு சொல்லக்கூடிய தாமரை விதை வச்சு ஆயிலே இல்லாத ஒரு மிக்சர் செய்ய போகிறோம். இது ஸ்பான்ஜியாக இருக்கும். இது வெயிட்லெஸ்ஸாக, இது வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ உடைச்சா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு காஞ்ச நிலக்கடலையை போட்டுக்கிறேன். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 பூண்டு பல் குத்தி போட்டுக்கிறேன். இப்போ இதோட ஒரு பாதாம் கொஞ்சம் அளவு போட்டுக்கிறேன். கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இந்த குத்தி வச்சுருந்த பூண்டையும் போட்டுக்கிறேன். நல்லா வாசனை வர வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுட்டு இப்போ அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ செவர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ இது நல்லா செவந்து ரெடி பண்ணியாச்சு. இதோட ரோஸ்ட் பண்ணியிருக்கிற மக்கானை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு மக்கானா மிக்சரு. இதோட கொஞ்சம் திராட்சை போட்டுக்கிறோம், காஞ்ச திராட்சை. இதை ஏர் டைட் பாக்ஸில் தான் வைக்கணும், இல்லைன்னா உடனே சாப்பிடணும். லோ கேலரி வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மக்கானா மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.